தொலைக்காட்சி சேனல்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் அரசு கேபிள் டிவிக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி சேனல்களை அரசு கேபிள் டிவியில் ஒளிபரப்ப 65 லட்சம் ரூபாய் மாத கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் சேட்டலைட் ஒளிபரப்பாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த தொலைக்காட்சி சேனல் உரிமையாளர்கள் அனைத்துக் கட்சி அரசியல் தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். இந்நிலையில் சனிக்கிழமை அன்று பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து ஆதரவு கேட்டு மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் அரசு கேபிள் டிவியின் ஊழல்களை வெளிக்கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டதாக கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் இந்த அசோசியேஷன் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதோடு இவர்கள் நடத்துகின்ற இந்த போராட்டத்திற்கு நானும் அதில் பங்கேற்று போராடுவேன் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். பாமக சார்பில் மக்கள் டிவி என்ற சேனல் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதேபோல திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா என்று பல்வேறு கட்சிகளும் தங்களுக்கென சேட்டலைட் சேனல்களை இயக்கி வருவது குறிப்பிடத்தக்கது.